வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் 3வது நாளாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளி. இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைப்பு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் திடீர் சந்திப்பு. முக்கிய அரசியல் நிலவரங்கள் குறித்த ஆலோசனை. இளைஞர்களையும் மாணவர்களையும் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டனம். நீட் தேர்வு கல்வி அமைப்பை சீரழிப்பதால் வெளிப்படையான நடைமுறை அவசியம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். மலைவாழ் மக்களுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு, ரத்த சோகை பாதிப்பை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை. கோவையில் கல்லூரி விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் பெயரை மாற்றியது தமிழக அரசு. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என புதிய பெயர் அறிவிப்பு. ஆபாச உள்ளடக்கங்களை வெளியிட்ட 50 OTT தளங்கள் முடக்கம். மக்களவையில் இணையமைச்சர் எல் முருகன் தகவல். மாணவர்களின் போர்வையில் காங்கிரஸ் கட்சி போராட்டத்தை தூண்டி வருகிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதள கட்டுமான பணிகள் தீவிரம். ஒரே நேரத்தில் 3 ஹெலிகாப்டர்கள் தரையிறங்க ஹெலிபேட் தளங்கள் அமைப்பு. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்படுத்துவது சர்வதேச வர்த்தகத்திற்கு ஆபத்து. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கருத்து. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் 3வது நாளாக இன்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று காலை 11 மணிக்கு மக்களவை கூடியதும் சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர் போராட்டங்கள் குறித்த பிரச்சினையை எழுப்பினர். அவையை நடத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு எதிர்க்கட்சிகளை சபாநாயகர் கேட்டுக் கொண்ட போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதேபோன்ற சூழல் நிலவியது. காலை 11 மணிக்கு நடவடிக்கைகள் தொடங்கியபோது சிக்கிமில் சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட துயர விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அவைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். மேலும் அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மாநிலங்களவை உறுப்பினர்கள் சிறிது நேரம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தான் எழுப்ப விரும்பிய விவகாரம் குறித்து பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்தார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பான மாணவர் போராட்டங்கள் குறித்த பிரச்சினையை கார்கே எழுப்பினார். ஆனால் எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கூச்சல் மற்றும் அமளி காரணமாக மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் நண்பகலில் அவை கூடியதும் அமளி தொடர்ந்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோதும் நீட் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் மாநிலங்களவையும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது.
இதனிடையே மக்களவையில் பெண் எம்பிக்களை தரைக்குறைவாக பேசியதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜியை மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வால் கொண்டுவந்த இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தலைநகர் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் இன்று நேரில் சந்தித்து பேசினார். மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சரத்பவார் பதவி வகித்து வருகிறார். அவரது கட்சியில் ஏற்பட்டுள்ள உள்கட்சி விவகாரங்கள் காரணமாக இண்டி கூட்டணியிலிருந்து விலகி சரத்பவார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறப்போவதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சரத்பவாரும் அவரது மகள் சுப்ரியா சுலேவும் சந்தித்து பேசினார்கள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த முக்கிய அரசியல் சந்திப்பு நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்த ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதிபட தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் இன்றும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இரு அவைகளிலும் பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு விவாதம் நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இருப்பினும் அவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் அது தொடர்பான அனைத்து விவகாரங்கள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க அரசு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் இளைஞர்கள் மற்றும் நாட்டின் நலன் சார்ந்த எந்தவொரு முக்கிய விஷயம் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். सरकार ने आज पार्लियामेंट सदन में कह दिया कि नीट एग्जाम का पेपर लीक का मामला और उससे जुड़े हुए जो भी संबंधित मामले हैं उस पे पूरी तरह से चर्चा करने के लिए तैयार है। हमने पहले दिन से कहा कि सरकार कोई भी मुद्दे देश हित में और युवाओं के हित में जो भी आता है चर्चा के लिए हमेशा तैयार है, लेकिन उसके लिए किस नियम के तहत चर्चा करना है वो तो तय करना पड़ेगा कि नीट एग्जाम पेपर पे पूरा चर्चा हो करके और उसमें क्या क्या कदम सरकार ने उठाया है ये भी देश के सामने में जाना चाहिए। और नीट के पेपर लीकेज के बाद जो घटनाएं हुए हैं उसका भी ब्यौरा सरकार सदन में देंगे, देश को बताएंगे और क्या क्या कार्रवाई किया है ये भी देशवासियों को जानने का पूरा अधिकार है। अगर हम चर्चा नहीं करेंगे तो देशवासियों को जानकारी कैसे मिलेगा? இளைஞர்களையும் மாணவர்களையும் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் கடந்த சில நாட்களாக எதிர்க்கட்சிகளின் ஆதரவோடு மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கவலை தெரிவித்தார். இளைஞர்களின் உணர்வுகள் கவலைகள் குறித்து மத்திய அரசு மிகுந்த உணர்வுபூர்வமாக அணுகும் என்றும் மாணவர்கள் எழுப்பும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு சில சக்திகள் தங்கள் அரசியல் சுயநலத்திற்காக மாணவர்களையும் இளைஞர்களையும் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த முயல்வதாக குற்றம் சாட்டிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை உறுதி செய்ய முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். देखिए, ऐसा है कि दिल्ली में जारी विरोध प्रदर्शन यह गंभीर चिंता का विषय है और यह अत्यंत दुर्भाग्यपूर्ण है कि हमारे देश के छात्रों और नौजवानों को कुछ लोग अपने राजनीतिक स्वार्थों की पूर्ति के लिए एक राजनीतिक औजार के रूप में इस्तेमाल करने का प्रयास कर रहे हैं। प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में हमारी सरकार विद्यार्थियों और नौजवानों की आकांक्षाओं को पूरा करने और उनके कल्याण के प्रति पूरी तरह से प्रतिबद्ध है और हमारे छात्रों की हर चिंता को सुनना और उसका समाधान करना यह हम सब की जिम्मेदारी है। मुझे पूर्ण विश्वास है कि भारत के जागरूक, परिपक्व और हमारे विवेकशील
नौजवान ऐसे भ्रामक प्रयासों को भली भांति समझते हैं और वे प्रगति, विकास तथा राष्ट्र निर्माण के ही वो मार्ग को चुनेंगे, मैं पूरी तरह से आश्वस्त हूं। और लोकतंत्र के मुद्दों पर चर्चा करने की जगह संसद भवन है, जहां विपक्ष अपनी बात कहने के लिए पूरी तरह से स्वतंत्र है। इसलिए यदि विपक्ष गंभीर है तो मौजूदा मानसून सत्र को सुचारू रूप से चलाने में व्यवधान न उत्पन्न करे और संसद में जिन भी मुद्दों पर वो चर्चा करना चाहता है वो मुद्दों पर चर्चा करे और सदन का और सरकार का ध्यान आकर्षित करे। மலைவாழ் மக்களுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை பாதிப்பை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் திருப்பூர் நகரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் இன்று பிற்பகல் கோவை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் தில்லியில் இளைஞர்கள் நடத்திய போராட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த சி.பி. ராதாகிருஷ்ணன், தேசத்தின் பாதுகாப்புக்குத்தான் மாணவர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்களின் கோரிக்கையை மத்திய அரசு நிச்சயம் பரிசீலிக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் கோவையில் GKNM செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மலைவாழ் மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை பாதிப்பு பெருமளவு ஏற்படுவதாகவும் இதனை சரி செய்ய மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாம் ஊட்டச்சத்து குறைபாடை பற்றி எல்லோரும் அறிவோம். நான் பல மாநிலங்களில் ஆளுநராக இருந்த போதெல்லாம் மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு தவறாமல் சென்றிருக்கிறேன். பல குறிப்பாக ஜார்க்கண்ட் என்பது முற்றிலுமாக ஏறத்தாழ 25% மக்கள் மலைஜாதி மக்களாக வாழ்கின்றார்கள். அவர்களிடத்தில் இந்த ஊட்டச்சத்து குறைபாடும் இரத்த சோகையும் அவர்களை பெரிதளவில் பாதித்திருக்கிறது. அதற்கெல்லாம் மாற்று காண வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். கோவை நிகழ்ச்சிக்கு பிறகு திருப்பூர் செல்லும் குடியரசு துணைத் தலைவர் அவினாசியில் உள்ள லிங்கேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என தமிழக அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு மாற்றியுள்ளது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலை உணவு திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தவும் தமிழக அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளது. ஆபாசமான உள்ளடக்கங்களை வெளியிட்டதற்காக கடந்த 2 ஆண்டுகளில் 50 OTT தளங்கள் முடக்கப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், புகார்களின் அடிப்படையில் இத்தகைய OTT தளங்கள் மீது மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் ஊடகங்களில் நடப்பு நிகழ்வுகளை வெளியிடுபவர்கள் மற்றும் இணைய வழியில் தொகுக்கப்பட்ட உள்ளடக்கங்களை வெளியிடுபவர்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க தகவல் தொழில்நுட்பம் விதிகள் 2021 மத்திய அரசு அறிவித்திருப்பதாகவும் இதன்படி இந்த OTT தளங்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பத்து 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரா நீங்கள்? சென்னை IITயில் இன்டர்ன்ஷிப் பெற அரிய வாய்ப்பு. சென்னை IIT சாஸ்திரா DD தமிழ் நடத்தும் வெற்றி படிக்கட்டு வினாடி வினா போட்டி. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி. விவரங்கள் வெற்றி படிக்கட்டு .சாஸ்திரா இணையதளத்தில்.
தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தின் முன்பு ராகுல் காந்தி நடத்திய போராட்டத்தை கண்டித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பாஜகவினர் போராட்டங்களை நடத்தினர். சண்டிகர், ஹைதராபாத், அகமதாபாத், போபால், திருவனந்தபுரம், ஜெய்ப்பூர் உட்பட நாட்டின் பல நகரங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் தில்லியில் பதற்றத்தை உருவாக்க காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்வதாக கூறி போராட்டங்களில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பாட்னாவில் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு எதிரே பாஜகவினர் போராட்டம் நடத்தியபோது சிலர் கல்வீசி தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. நீட் தேர்வு கல்வி அமைப்பை சீரழிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நேற்று களமிறங்கிய ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வால் மாணவர்கள் அளவற்ற மன அழுத்தத்திற்கு ஆளாவதாகவும் கடைசி நிமிடத்தில் வினாத்தாள் கசிந்துவிட்டது என்று கூறுவதால் மாணவர்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாவதாகவும் குற்றம் சாட்டினார். நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை மத்திய அரசு எளிதாக அணுகக்கூடாது என்றும் முறைகேடுகளை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீட் தேர்வு கல்வி அமைப்பை சீரழிப்பதால் வெளிப்படையான நியாயமான நடைமுறை கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தில்லி போராட்டம் சம்பந்தமாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமது மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்றும் அதன் வெளிப்பாடாக நீட் தேர்வை அரசு முற்றிலும் அகற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மாணவர்களின் போராட்டத்திற்கு நீட் தேர்வை நீக்குவதே ஒரே தீர்வு என்று கூறியுள்ள முதலமைச்சர், இளைஞர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தலைவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வது மட்டுமே ஒரே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், புதுதில்லியில் நடைபெறும் மாணவர்களின் போராட்டம் இப்போது நாடு முழுவதையும் ஈர்த்துள்ளதாக கூறியுள்ளார். தற்போது நடத்தப்பட்டு வரும் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பெருமளவில் வழிவகுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று எச்சரித்த முதல் இயக்கம் திமுக தான் என்றும் அதனால் இதனை எதிர்த்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதியை காப்பதில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழும் தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை பின்னணியில் வைத்து ராகுல் காந்தி அரசியல் சூழ்ச்சி செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் புதிய உழைப்பாளர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், முதலமைச்சரை விமர்சித்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் தமிழக காவல்துறை பிரதமர் நரேந்திர மோடியை தவறாக விமர்சித்தவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தில்லியில் நடைபெறும் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், நீட் தேர்வை கொண்டு வந்த காங்கிரசே தற்போது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு காலையில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பேஜ் வந்திருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய படத்தையும் போட்டு ஒரு 2-3 எழுத்து எழுதி ஒருத்தர் போட்டிருக்கார். ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை வார்த்தைகளால் பேசியதற்காக இன்னைக்கு அவரை வீடுகளை சென்று இரவோடு இரவாக அதிகாரிகளை கைது செய்திருக்கிறாங்க. ஆனா இந்தியாவை நாட்டை ஆளக்கூடிய பாரத நரேந்திர மோடியை தவறான முறையில் சித்தரித்திருக்கிறார். எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் கோயம்புத்தூர் கமிஷனர் அலுவலகத்தில் இது குறித்து மனு கொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினரை அதிகாலை 4 மணிக்கெல்லாம் வீட்டில் போய் அவசர அவசரமாக கைது பண்ணீங்களே, ஆனால் இதற்கு என்ன செய்ய போறீர்கள்?
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கும் கட்டுமான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவுக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவுதளம் அமைந்துள்ளது. அங்கிருந்துதான் செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகள் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கும் பணியில் இஸ்ரோ தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே ராக்கெட் ஏவுதளம் அமைக்க 2233 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இதற்கான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். தற்போது கையகப்படுத்தப்பட்டுள்ள இடத்தை சுற்றி வேலிகள் அமைக்கப்பட்டு ராக்கெட் ஏவுதள கட்டுமான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அங்கு ஒரே நேரத்தில் 3 ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கும் வகையில் ஹெலிபேட் தளங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர்கள் நியமனத்திற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் வருகிற ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியுடைய விருப்பமுள்ள பக்தர்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஆகஸ்ட் 12ஆம் தேதியன்று மாலை 5:45 வரை சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில் இந்தோ பசிபிக் நிலப்பரப்பை ஆய்வு செய்ததாகவும் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாகவும் கூறியுள்ளார். ஆசியான் அமைப்பின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கூட்டத்தின் ஒரு பகுதியாக ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம், சுங்க வரிகள், எரிசக்தி, பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இந்த சந்திப்பு கவனம் செலுத்தியதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதேபோல் கனடா நாட்டு வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா கனடா இடையேயான நல்லுறவு வலுவான பாதையில் நேராக பயணித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இரு நாட்டு பிரதமர்களின் தொலைநோக்கு சிந்தனையோடு பரஸ்பரம் நல்லுறவை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் சுரங்கப்பாதை விபத்தில் இதுவரை 13 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீதமுள்ளோரை மீட்கும் பணி இன்று 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் உள்ள சமர்துங் பகுதியில் நீர்மின் திட்டத்திற்காக கட்டப்பட்டு வரும் சுரங்கப்பாதையில் தொழிலாளர்கள் 25 பேர் சிக்கிக் கொண்டனர். நிலச்சரிவு மட்டுமல்லாது மீத்தேன் வாயு கசிவு காரணமாகவும் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என்றும் கருதப்படுகிறது. இனி வருவது மாவட்ட செய்திகள். முன்னாள் அமைச்சர் வேலுமணி தொடர்புடைய டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை பார்வையிட்ட நீதிபதி 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி அனுப்பப்பட்ட கோப்புகளை 5 மாதங்களாக பொதுத்துறை செயலாளர் நிலுவையில் வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் பொதுத்துறை செயலாளராக பதவி வகித்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ரீட்டா ஹரிஷ் தாக்கர் காணொலி வாயிலாக ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனுவை தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதலமைச்சர் விஜயை மிரட்டும் தோணியில் பேசியது தொடர்பாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அவருக்கு 15 நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் கேட்டு தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. கரப்பான்பூச்சி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய போராட்டத்தின் போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் புகைப்படம் கிழித்து எறியப்பட்டதால் பதற்றம் நிலவியது. டெல்லியில் கரப்பான்பூச்சி கட்சியை ஆதரித்து போராட்டம் நடத்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரி பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், முன்னாள் எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட பாஜகவினர் பலர் கலந்து கொண்டு ராகுல் காந்திக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணிக்கு எதிராக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த வழக்கை வாபஸ் பெற்றுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாகவே ராமதாஸ் அணி, அன்புமணி தலைமையில் மற்றொரு அணி என பாமக இரு பிரிவாக செயல்பட்டது. இதனையடுத்து சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்த அன்புமணி பாமக பெயர், கொடி மற்றும் சின்னத்துடன் பரப்புரையில் ஈடுபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் தரப்பு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் அன்புமணியுடன் அவர் இணைந்து அன்புமழையில் குடும்பமே நனைந்த நிலையில் தற்போது தனது மகனுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை ராமதாஸ் திரும்பப் பெற்றுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி ஆகஸ்ட் 4ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. திருவிழாவின் போது 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பழைய குயிலம் கிராமத்தில் எருது விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. செங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேலு தொடங்கி வைத்த இந்த போட்டியில் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசலில் அவிழ்த்துவிடப்பட்டு சீறி பாய்ந்து ஓடிய காளைகளை மாடுபிடி வீரர்கள் துணிச்சலுடன் பிடிக்க முயன்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குறிப்பிட்ட இலக்கை நோக்கி விரைந்து ஓடிய 120 காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலஜாபேட்டையில் மதுபோதையில் அலப்பறை செய்ததை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர்களின் ஆட்டோ ஸ்டாண்ட் மீது இளைஞர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாலஜாபேட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே மதுபோதையில் நின்று கொண்டிருந்த இருவர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியோடினர். இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வருகிற ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இந்திய ராணுவத்திற்கு அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. அக்னிவீர் பணியில் இணைய கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆன்லைன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாமாக இது நடைபெறவுள்ளது. ராணுவத்தின் சென்னை ஆள் சேர்ப்பு மண்டல தலைமையகம் சம்பந்தப்பட்ட மாநில நிர்வாகங்களின் உதவியுடன் இந்த முகாமை நடத்துகிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்காக இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்படுத்துவது சர்வதேச வர்த்தகத்திற்கு ஆபத்தாக முடியும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கருத்து தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய ரூபியோ, அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தயாராக இருப்பதாகவும், ஆனால் ஈரான் அதற்கு முன்வர தயாராக இல்லை என்றும் குறிப்பிட்டார். ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்தாலும் அமெரிக்கா ராஜதந்திர தீர்வையே விரும்புவதாக மார்க்கோ ரூபியோ மீண்டும் வலியுறுத்தினார். ஹார்மோஸ் நீரிணை தொடர்ந்து திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் விருப்பம் என்றும், ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்படுத்தினால் பரவலான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
பாகிஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 8 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள லாகூர், பக்பட்டன், நரோவால் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் 8 பேர் உயிரிழந்தனர். முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் மேக வெடிப்பு காரணமாக புரட்டி போட்ட கனமழை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு பகுதிகளில் சாலைகள், பாலங்கள் உள்ளிட்டவை மழையால் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.